பிரம்மனுக்கு சிபாரிசு முறையில் பதவியா என்பது குறித்ததாகும். இழிவில் பூசை இயற்றலும் நல்கிய தொழில் என்ற கச்சியப்பரின் வாக்கு நம்மை மேலும் சிந்திக்க வைக்கிறது. போலியான தாழ்ந்த பூஜைகளினால் குறுக்கு வழியில் பயனடைவோர் தண்டனைக்கு உரியவர் என்பது முருகனின் எண்ணம் போலும். தந்தையே, பிரம்மன் தங்களை நாள்தோறும் வணங்கினாலும் அவருடைய அகந்தை நீங்கவில்லை. அதனால் தான் அவரை சிறையிலிருந்து விடுவிக்கவில்லை என்றான் முருகன். மைந்தனே முருகா, இது என்ன செய்கை? பிரம்மனை விடுதலை செய்ய நாம் நந்தியிடம் கூறி அனுப்பினோம். அதனையும் பொருட்படுத்தவில்லை. நாம் நேரில் வந்து சொல்லியும் விடுதலை செய்ய மறுத்து எம்மையும் எதிர்த்து பேசுகிறாய் என்று கந்தனை சினந்து கொள்வது போல் பேசினான் ஈசன். அதனை கேட்ட முருகன், தந்தையே, தங்கள் சித்தம் அதுவாயில் நான் உடனே பிரம்மனை விடுதலை செய்கிறேன் என்றான். பிரம்மனை விடுவித்து அழைத்து வரவும் பணித்தான். விடுதலை பெற்று ஈசன் முன்னால் நிறுத்தப்பட்ட பிரம்மனிடம், பல நாட்கள் சிறையில் வாடினாய் போலும் என்று ஈசன் வினவினான். தங்கள் திருக்குமாரன் அளித்த தண்டனை குற்றமுடையது அல்ல. அது எனக்கு நல்லுணர்வை கொடுத்தது, அகந்தையை அழித்தது, தீமை செய்கின்ற வினைகளை மாற்றி என்னை புனிதப்படுத்தியது என்றான் பிரம்மன். முருகப்பெருமான் பிரம்மனின் அகந்தையை நீக்கவே அவனுடைய தலையில் குட்டியும் திரு அடியால் உதைத்தும் சிறைப்படுத்தியும் திருவிளையாடல் செய்தான். பிரம்மன் சிவன் வேறு முருகன் வேறு என மூர்த்தி வேதம் பார்த்ததனால் அவனுக்கு கொடுத்த தண்டனை தகும் என்று தவத்திரு குன்றக்குடி தெய்வ சிகாமணி அடிகளார் அவர்கள் விளக்கியுள்ளார்கள். பிரம்மன் விடுதலை பெற்று